உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஹைக்ரோபில்லா ஆரிக்குலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, தமிழிலே நீர்முள்ளி என்று சொல்லப்பெறுவது. நீர்ப்பாங்கான பகுதியிலே நிறைந்த முட்களோடு காணப்படுகின்ற செடி. இதனுடைய விதைகள் நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த நீர்முள்ளி விதைகளை வாங்கி பச்சை வாடை போகும்படி லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு இரவு நேரத்திலே பாலோடு அரை தேக்கரண்டி நீர்முள்ளி சூரணம் சேர்த்து இனிப்புக்காக தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே இந்த நீர்த்த விந்து நீர்த்து போன நிலை, இந்த விஸ்கோசிட்டி என்று சொல்லுவார்கள், அதனுடைய திடத்தன்மை குறைந்து போதல், அதோடு கூட விந்து குறைபாடு, இந்த ஸ்போம் கவுண்ட் மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமான விந்து உற்பத்தியை செய்யக்கூடிய ஒன்றாக இந்த நீர்முள்ளி விதை விளங்குகிறது. அதோடு கூட ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருந்து சிறுநீரக கற்களை கரைக்கிறது. சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுகிறது என்பதையும் இந்த நீர்முள்ளி தருகிறது என்பதை மறத்தலாகாது. இந்த நீர்முள்ளி விதையை இப்படி பயன்படுத்துவதனாலே சிறுநீரக தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், எரிச்சல்கள், விந்து குறைபாடு, விந்து நீர்த்த நிலை இவற்றையெல்லாம் போக்கி இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை போக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகவும், சிறுநீரக தொற்றுக்கள், எரிச்சல், வலி இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த நீர்முள்ளி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கசகசா என்பது நம் அடுக்கலையிலே அவசியம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். த பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற போதை தரக்கூடிய ஒரு பொருளான போஸ்தக்காய், அதனுடைய விதை கசகசா என்று சொல்லுவது வழக்கம். பாப்பி சீட்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது சில நாடுகளிலே அது தடை செய்யப்பட்ட ஒன்றாக விளங்குகிறது. என்றாலும் இந்திய உணவு முறையிலே அது மிகுதியாக பயன்படுத்தப்படுகிறது. அதிகமான காரமான உணவுகளை நாம் சாப்பிடுகின்ற பொழுது அந்த காரமான பொருட்களை குறைப்பதற்காகவும், அதனால் ஏற்படுகின்ற எதிர் விளைவான வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல் இவற்றை தணிப்பதற்காகவும் உணவிலே கசகசாவை நாம் சேர்ப்போம். இந்த கசகசாவை வாங்கி லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு பாலோடு சேர்த்து காய்ச்சி இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்த்து அன்றாடம் இரவு நேரத்திலே பருகி வருவதனாலே வாயிலே இருக்கின்ற அச்சரம், தொண்டை புண், தொண்டை கரகரப்பு, நெஞ்சு எரிச்சல், குடல் புண் என்கின்ற அல்சர் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலேயும் கருப்பையிலேயும் ஏற்படுகின்ற குற்றங்கள், வலிகள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அனால்ஜெசிக் என்கின்ற நிலையை இது நமக்கு தருகிறது. வலி நிவாரணியாகவும் மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் இது சற்று மயக்கத்தை தந்து உடலினுடைய உறுப்புகளின் வலியை குறைக்கிறது. லேசான தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. உடலுக்கு பலமும் பொலிவும் தருகிறது இந்த கசகசா என்பதை மறத்தல் ஆகாது.
அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே மரங்களிலே மிகுதியாக படர்ந்து சிவப்பு வண்ணமுடைய பழங்களை பெற்றிருப்பது, இதனுடைய இலைகள் காம்புகள் அத்துணையிலேயும் ஒரு சொரசொரப்பான வடிவை பெற்றிருப்பது முசு முசுக்கை என்று இதற்கு தமிழ் பெயரை கொடுத்திருக்கார்கள். முசு முசு என்று சொல்லுகின்ற பொழுது குரங்கு என்று இருமுறை சொல்லுகின்ற பொருள் வரும். முசு என்றால் குரங்கு என்று பொருள். முசு முசு என்று சொல்லும்போது இரு குரங்கு. முசு முசுக்கை என்கின்ற பொழுது இரு குரங்கின் கை என்கின்ற வடிவத்தை இது குறிக்கிறது. குரங்குகளுடைய அத்துணை விரல்களையும் குவித்து வைத்திருக்கின்ற போது இப்படிப்பட்ட வடிவத்தை தருவதனாலே முசு முசுக்கை என்று இதற்கு பெயர் சொல்லியிருக்கிறார்கள். மூக்கியா மதராசப்பட்டனா என்ற தாவர பெயரை இது பெற்றிருக்கிறது. மதராசப்பட்டணம் என்கின்ற அந்த ஊர் பெயரையும் இந்த மூலிகை பெற்றிருப்பதனாலே இது ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்கிறது. இது சளி இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சாதாரணமாக நம் வீட்டு செல்ல பிராணிகள் கூட இதனுடைய அருமை தெரிந்து இந்த முசுமுசுக்கை இலைகளை 4-5 இலைகள் அவைகள் விரும்பி சாப்பிடுவது வழக்கம். இந்த பெட் அனிமல்ஸ் என்று சொல்லுகின்ற செல்ல பிராணிகள் இந்த முசுமுசுக்கையும் சரி, அருகம்புல்லையும் சரி, உன்னிச்செடி என்று சொல்லுகின்ற இவற்றையெல்லாம் மூலிகைகளாக தெரிந்து வைத்து அவைகளுடைய ஆரோக்கியத்தை அவைகள் இறைவன் பார்த்து கொள்ளுகின்ற வகையிலே அறிவை படைத்திருக்கின்றான். நாம் மூலிகைகளை மறந்து விட்டோம் அல்லது மறுத்து வருகின்றோம் என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த முசுமுசுக்கை அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையது என்பதனாலே குருதிப்போக்கு, ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அடாது அடம் பிடித்து கொண்டு விடாது நெஞ்சை பற்றிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய முதல் நிலை மருந்தாக இந்த முசுமுசுக்கை விளங்குகிறது. இந்த முசுமுசுக்கை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையில் பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு முசுமுசுக்கை இலைகளை பயன்படுத்தி பல்வலி, தொண்டை வலி, காது வலி, மார்பு சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முசுமுசுக்கை இலை அல்லது முசுமுசுக்கை இலை பொடி, மிளகு, சீரகம், கல்லுப்பு, மஞ்சள் பொடி, அரை தேக்கரண்டி அளவு சீரகம். சீரகத்தை வறுத்துடலாம். சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு, மிளகு 5 to 7 மிளகு தட்டி போட்டுக்கலாம். தட்டி வச்சிருக்க மிளகு இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இதோட நம்ம முசுமுசுக்கை இலைகளையும் சேர்த்துடலாம். இந்த முசுமுசுக்கை கொடி தானாக வளரக்கூடிய ஒரு கொடி இது. இதோட இலைகள் பார்த்தோம்னா நல்லா கோவை இலை மாதிரி இருக்கும், ஆனால் சொரசொரப்பாக இருக்கும். கோவை இலை நல்லா சாஃப்டாக இருக்கும், இது நல்லா சொரசொரப்பாக இருக்கும். மஞ்சள் நிறத்தில் சிறிய சிறிய பூக்களும், சிவப்பு நிறத்தில் சிறிய பழங்களும் இருக்கும். மணத்தக்காளி பழம் மாதிரி நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும் அதோட பழங்கள். இந்த முசுமுசுக்கை இலை நம்ம ஒரு 5 இலை சேர்த்துக்கலாம். இந்த முசுமுசுக்கை இலையை நமக்கு சளி இருக்கும்பொழுது நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். 5 இலை இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கஷாயம் வைக்க முடியல அப்படின்னா கூட நம்ம முசுமுசுக்கை இலை 2 இலை இது போன்று வெற்றிலை போல் நம்ம எடுத்துக்கிட்டு அதோட 3 மிளகு, ஒரு கல்லுப்பு வச்சு இப்படி மடிச்சுட்டு நம்ம இதை அப்படியே மென்று வெற்றிலை பாக்கு போடுவது போல் மென்று சாப்பிடலாம். இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சளி கரைஞ்சி இம்மீடியட்டாக வெளியில் வரும். இருமல் இருந்தாலும் உடனடியாக கண்ட்ரோல் ஆகும். அதே போல் இந்த முசுமுசுக்கை இலையை நம்ம பனிக்காலங்கள்லேயும் மழைக்காலங்கள்லேயும்
அடை பண்ணி சாப்பிடுவதற்காக பயன்படுத்தலாம். ஒரு பிடி அளவுக்கு முசுமுசுக்கை இலை எடுத்து பொடியாக நறுக்கிட்டு அதோட சின்ன வெங்காயம் மற்றும் பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம அடைகளாக தட்டி ஓரிரு அடைகள் சாப்பிடும் பொழுது நெஞ்சு சளியை கரைச்சி வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும் பொழுது, லங் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கும் பொழுது நமக்கு செஸ்ட் டைட்னஸ் இருக்கும். அதே மாதிரி முதுகு பகுதியில், மேல் பகுதியில் வலி அதிகமாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா முசுமுசுக்கை இலையும் பச்சரிசி மாவும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டு அடைகளாக தட்டி அந்த அடைகள் இளஞ்சூடாக இருக்கும் பொழுது நம்ம ஒற்றடம் மேல் முதுகு பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த சளி இலகி, கெட்டியான சளி இலகி சீக்கிரமாக நமக்கு வெளியில் வரும். நமக்கு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் குறையும். மூச்சு விடுவதில் சிரமம் ஏதாவது இருந்தால் அது கம்மியாகும். முசுமுசுக்கை இலையோட நம்ம மஞ்சள், மிளகு, சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம். இதோட நம்ம இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்குறோம். இந்த கஷாயத்தை தயார் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். இந்த கஷாயம் நம்ம சிறு குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம 20 ml அளவுக்கு தினம் 1 வேளையோ 2 வேளையோ கொடுக்கலாம். பெரியவர்கள் 60 ml அளவுக்கு தினம் 2 வேளை 3 நாட்கள் வரை இதை எடுக்கலாம். முசுமுசுக்கை இலை, மிளகு, சீரகம், மஞ்சள் மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த கஷாயத்தை பெரியவர்கள் 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நெஞ்சு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், தொண்டை வலி, பல்வலி மற்றும் காது வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மூக்கியா மதராசப்பட்டனா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கையை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இருமல், ஈழை, இரைப்பு, புகைச்சல், மருவுகின்ற நீர்த்தோஷம் அத்துணையும் போகுங்கான் என்று சொல்லியிருக்கின்றார். இருமல், காஃப், வறட்டு இருமல், புகை இருமல், சளியுடக்கூடிய இருமல், இவற்றை தீர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த முசுமுசுக்கை விளங்குகிறது. ஈழை என்று சொல்லுகின்ற பொழுது நாட்பட்ட சளி கோழையாக மாறி சுவாச பாதையிலேயும் உணவு பாதையிலேயும் விடாது பற்றி கொண்டிருக்கின்ற சளி, அவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், கன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. புகைச்சல் என்று சொல்லுகின்ற பொழுது சளியும் வராமல் இருமலும் வராமல் இரண்டுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு நிலையை இது புகைச்சல் என்று சொல்லுவார்கள். கனைத்தல் என்று கூட அதை நாம் சொல்லலாம். அதோடு கூட மருவுகின்ற நீர்த்தோஷங்கள் அத்துணையும் போகுங்கால். நீர்த்தோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது சிலேத்தும நோய்கள், சிலேத்தும நோய்களான தலைவலி, தலை நீரேற்றம், தலைபாரம், சைனசிட்டிஸ் என்று சொல்லுவார்கள். நேசல் கன்ஜிஷன் என்று சொல்லுகின்ற மூக்கு அடைப்பு, மூக்கொழுக்கு, இருமல், இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு சீதள நோய்க்கு எதிரான ஒரு நல்மருந்தாக முசுமுசுக்கை விளங்குகிறது. இந்த முசுமுசுக்கையோடு குர்குமின், லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் சேர்த்திருக்கின்றோம். மிளகு, பெப்பர் இங்கே சேர்த்திருக்கின்றோம். சீரகம் சேர்த்திருக்கின்றோம். சுவைக்காக உப்பு. இந்த உப்பும் சளியை கரைக்கக்கூடிய ஒன்று. ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே மருந்தை தூண்டி செயல்பட வைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. முசுமுசுக்கை, மஞ்சள், சீரகம், மிளகு, உப்பு கலந்த இந்த தீநீரை அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது சாதாரண இருமல், இரைப்பு என்கின்ற ஆஸ்துமா, மூச்சிரைப்பு, அது மட்டுமல்லாமல் காசம், டிபி, அதனாலே ஏற்படுகின்ற இருமல், இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. ஒரு கற்ப மருந்தாகவும் இது நமக்கு ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. சீதள நோய்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரத்திலே குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக முசுமுசுக்கை விளங்குகிறது. உள் உறுப்புகளுக்கு, குறிப்பாக இரைப்பை, கல்லீரல், மண்ணீரலுக்கு
பலம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. அன்பான நேயர்களே, முசுமுசுக்கை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.